வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு டட்டர் கொஞ்சம். நான் உங்கள் யஷ்வந்த். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். என் பேர் யாஷ் அன்லாண்ட் தான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாச்சும் ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அது நண்பர் டஸ்க்கு அனுப்புங்க. அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா அவர் அனுப்பிச்சிங்கன்னா என்னால் பார்க்க முடியாது. ஸோ நான் பெட்டர் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் நல்ல விஷயம். யூடியூபோட அல்காரிதமும் அதை பேஸ் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்சோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 ஸ்டார்ட் ஆனதே நிறைய சர்ச்சைகளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சர்ச்சை ஆக வேண்டிய விஷயம் இல்லை. பட் எனக்குமே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா கோயாஃபோப்ஸால் தான் தெரியும். அவங்க வந்து ஆன்லைனில் கதறும் போது தான் ஓகே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட இனாகிரேஷன் வந்து இன்க்ளூசிவிட்டியை பேசிக்காக வச்சு அதுதான் தீமை வச்சு நடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சூத்தரிச்சல் தாங்க முடியல, ஆன்லைனில் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ இவங்களோட கோஃபோபியா சொல்லிக்கிறதுக்காக லாசப்பருக்கு ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. லாசப்பரை ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, புண்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் சேர்ந்து அதுக்காக குரல் கொடுத்தாங்க. இங்கே தான் ஒரு மத நல்லிணக்கத்தையே நான் பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி வந்து பார்த்தீங்களா, பெண்களை ஒடுக்கிறதுனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கோயா பீப்புளையும் டிரான்ஸ் பீப்புளையும் அசிங்கப்படுத்துறது, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறதுனாலும் சரி, இதில் மட்டும் இவங்க ஒன்றாயிருவானுங்க. மிச்ச நேரத்துலலாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சரி அதை விடுங்க. ஒலிம்பிக்ஸில் இருந்தும் அது லாசப்பர் இல்லை வேறு ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அண்டு ஆனால் இவனுக்கு அதோட நிப்பாட்டுவாங்களா? கிடையாது. இவனுக்கு தான் முட்டா கும்பிட்டீங்களாச்சே, அறிவற்றவர்கள், சிந்தனையற்றவர்கள், எந்த வித ஃபேக்டையும் செக் பண்ண தெரியாத தற்கூரிகள். அப்படி ஒரு தற்கூரி நம்ம ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கான். போட்டுட்டு வீடியோ பார்த்துட்டாங்க. ஸோ என்ன மேட்ருனா, 2 உமன் பாக்ஸர்ஸ் இன்க்ளூஷன் தான் ஆரம்பத்துலேருந்து இங்கே சர்ச்சையாக பேசப்பட்டு இருந்துச்சு. அது எப்போ அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இமைன் கலீஃப் அப்படின்ற அல்ஜீரியன் உமன் பாக்ஸர் ஒரு இட்டாலியன் ஒயிட் பாக்ஸருக்கு அகெயின்ஸ்டாக 46 செகண்டில் ஜெயிக்கிறாங்க. எப்படி? ஒரு வெல்கம் பஞ்சு மூலமாக. இந்த வெல்கம் பஞ்சு கொடுத்தோடனே அந்த இட்டாலியன் ஒயிட் விமனால் அந்த வழியை தாங்க முடியல. அதனால் நான் உசுறு பழச்சா போதுண்டா சாமி, இந்த மேட்சை வித்ட்ரா பண்ணிடுறேன், என்னை ஆளை விட்டுருமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதோ அங்கே பேசியிருப்பாங்க போல், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவங்களாம் ஒருத்தராலையும் சண்டை போட முடியாதெல்லாம் பேசியிருப்பாங்க போல். பட் லேட்டராக வந்து அவங்க அதுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. அவங்க பேசுனதுனால இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் இது ரொம்ப எரப்ட் ஆகிடுச்சு. நம்ம நிறையா பேர் இங்கே வந்து கோயோஃபோபிக்கா டிரான்ஸ்ஃபோபிக்கான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு தான் காரணமாயிட்டேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இங்கே யாரையுமே பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ் கவுன்சில் அவங்களை அலோவ் பண்ணியிருக்கு, அவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்குன்னா அவங்க தகுதியானவங்க தான், நேர்மையானவங்க தான், அதில் எந்த வித மாற்றமும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லி அவங்க சாரி கேட்டாங்க. அது வேறு. பட் இந்த சேரன் அகாடமி பேசி இந்த 2 பாக்ஸர்ஸ் யாருன்னா இமைன் கலீஃப், லின் யூடின், இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிறப்பாலேயே பெண்கள். இமைன் கலீஃப் வந்து 25 வயசு அல்ஜீரியன் பாக்ஸர், 66 கிலோ கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. லின் யூடின் 28 தைவான் பாக்ஸர், 57 கிலோ கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிறப்பாலேயே பெண்கள்னால இது எந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒலிம்பிக்ஸில் ஸ்டார்ட் ஆகல. ஐபிசி நடத்துகிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் நம்ம நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. ஸோ அங்கே வச்சு தான் இவங்க 2 பேர்த்தையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பயாலஜிக்கலி விமன் இல்லை, இவங்க 2 பேருக்கும் XY குரோமோசோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. உடனே நீங்கள் சொல்லலாம், ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்ன ஒரு மேட்டர்னா, அவங்க என்ன விதமான ஜெண்டர் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்றது இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஜெண்டர் டெஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. ஆல்சோ IBA மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது. ரஷ்யாவோட ஃபைனான்ஷியல் பேக்கப்பில் தான் அது ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறையா கரப்டட் இன்ஸ்டியூட்டாக இருக்குது, அதோட கவர்னன்ஸு சுத்தமாக சரியில்லை அப்படின்றது தான் அவங்க மேலே இருக்க கம்ப்ளைண்ட். ஸோ அவங்கள ஆல்ரெடி ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கவுன்சில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒலிம்பிக்ஸில் ஒர்க் ஆகாது. ஒலிம்பிக்ஸுக்குன்னு தனி பாலிசிஸ் இருக்குது, இன்க்ளூசிவிட்டி பாலிசிஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் பெண்களோட டோர்னமெண்ட்டில் பெண்களும் டிரான்ஸ் விமனும் அப்புறம் DSD அதாவது இன்டர்செக்ஸ் விமனும்
பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒரு ஃபேக்டர் என்னென்னா, இமேன் கலீஃப், லின் யூட்டின் இவங்க 2 பேருமே பிறப்பாலேயே பெண்கள். அவங்க இது வரைக்கும் பெண்களாக தான் எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எந்த க்ரைட்டீரியாவையும் மீட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அவங்க நேரடியாகவே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஏன்னா அவங்க பெண்கள் தான். ஸோ இங்கே இங்கே நிறையா பேர் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது, அதனால தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி வைக்கிறாங்க. பட் அது என்னன்னா மேட்ரு, இமான் கலீஃபோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 37-9, அதாவது 9 மேட்ச் இது வரைக்கும் அவங்க தோற்றுருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2022 ஃபைனலில் அவங்க தோற்றுருக்காங்க. சில்வர் மெடல் தான் அந்த சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லின் யூட்டின்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 28 வயசு ஆகுது. 41க்கு 14 மேட்ச் அவங்க தோற்றுருக்காங்க. அவங்களும் அப்போ இவங்க தான் சொல்கிறாங்களே, இவங்க அன்டிஃபீட்டபிள், இவங்களுக்கு இவங்க 2 பேரும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. அப்போ இவங்க 9 மேட்ச்சும் இவங்க 14 மேட்ச்சும் தோற்றப்ப இவங்க எல்லாம் எங்கே போனானுங்க? அப்போது இவங்களுக்கு பேச வரலையா? அப்போல்லாம் இவங்களுக்கு பேசணும்னு தோணலையா? பேசிக்கலாக இங்கே 2 விஷயம், அந்த டெஸ்ட்டை பற்றி பேசுனது, 2வது அப்பியரன்ஸை பேஸ் பண்ணியும் இவங்களை ஒரு டிரான்ஸ்பர்சன்னு ஒரு கமெண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? லைக் ஒரு விமனோட ஸ்போர்ட்டை இவங்கலாம் பார்த்துருப்பாங்களா? அதாவது நீ சினிமாவில் காட்டுற ஹீரோயின்ஸும் பிட்டு படத்தில் காட்டுற பெண்களும் மாதிரி தான் உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் இருப்பாங்களா என்ன? கிடையாது. நளினம்ன்றது எல்லா பெண்களோட அடிப்படை நேச்சர் கிடையாது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாடியை ஃபிட் ஆக்குறாங்க, செய்கிறாங்கன்னா அவங்களோட உடல் அமைப்பும் மாறும். ஃப்ளாட் செஸ்ட் இருக்கும், பைசெப்ஸ் இருக்கும், ட்ரைசெப்ஸ் இருக்கும், பிராட் ஜாஸ் இருக்கும். அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட தோற்றம் அந்த மாதிரி தான் இருக்கும். பெண்களோட தோற்றம் ஒன்றும் இந்த நளினமோ வளைவு நெளிவுகளோ இருக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் பெண்கள் தான். இந்த மாதிரி அப்பியரன்ஸை வச்சு அவங்கள டிரான்ஸ்ஃபோபிக்காக மிஸ்ஜெண்டர் பண்ணுறதும் அண்டு ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு ப்ராப்பரான ஃபேக்ட் இல்லாத ஒரு ஐபிஏ டெஸ்ட்டை வச்சு அவங்கள டிரான்ஸ்வுமன்ட்டு இல்லை இன்டர்செக்ஷன் பர்சன் சொல்லிட்டு நீங்கள் மிஸ்ஜெண்டர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அறிவை வளர்த்துக்கோங்கடா. க்யூர் ஹோப்ஸ் தற்கூறிங்களா? சரி, இங்கே மேட்ருக்கு வரும். இப்போ இங்கே இவங்க 2 பேருக்கும் பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது, அதனால தான் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது இப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ இன்டர்செக்ஸ் பர்சனாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு நேச்சுரல் விமன் பாடி, XX குரோமோசோம் தான் இருக்குது. அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் அளவு அவங்க உடம்புல அதிகமாக இருக்குன்னா அவங்கள பெண்களோட கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. இது பல காலமாக நடந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ பேசிக்காக ரிசர்ச் என்ன சொல்லிடுச்சு, டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஒரு அத்லெட்டுக்கு எந்த வித அட்வான்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. அவங்க நேரடியாக யார் கூடனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றது இன்றைக்கி சயின்ஸ் ஃபேக்சுவலாக ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனாலும் இங்கே பல பேர் பேசுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, முகமது அலி இருக்கிறாரு, மைக் டைசன் இருக்காங்க, இவங்க அன்டிஃபீட்டபிள் சாம்பியன்ஸ். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருந்தனால தான் அவங்க அன்டிஃபீட்டபிள் சாம்பியன்ஸாக இருந்தாங்க. அவர் ஆணுக்கும் சண்டை போடும்போது அன்டிஃபீட்டபிள் சாம்பியன்ஸ் இருந்தப்போ இங்கே யாராச்சும் அதை பற்றி பேசியிருக்காங்களா? கிடையாது. அப்போ ஒரு பெண்ணுக்கும் வரும்போது மட்டும் இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் எடுத்துகிட்டு வருது, இவங்க ஆணுக்கு நிகரானவங்க பெண்ணுக்கு நிகரானவங்க இல்லை அப்படின்ற ஃபேக்டர்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு என்ன அடிப்படையில் காரணம்? அண்ட் ஆல்சோ இதோட வரலாறு ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடிக்கடி அதிகமாக பாதிக்கப்பட்டதெல்லாம் யாருன்னா கருப்பின பெண்கள், இந்தியன் விமன் அண்டு ஏஷியன் விமன். இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் திருப்பி நடக்குது? அப்போ ஒயிட் விமனோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நீங்கள் விமன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இந்த உலகம் முழுக்க செட் பண்ணி வச்சுருக்காங்களா? இல்லை இது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காகவே திருப்பி இவங்க மேலே திணிக்கப்படுதா? இன்னைக்கு இந்த பெரிய பேசு பொருள் ஆனதுக்கு காரணம் இந்த ஹெட்லைனில் ஒரு அல்ஜீரியன் விமன் ஒரு ஒயிட் விமனை ஒரே பஞ்சில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது வரக்கூடாது, நியூஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அப்படி ஒரு கேள்வி தான் இங்கே நிற்கிது. ஏன்னா இது பல ஆண்டு காலமாக இவங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒயிட் சூப்ரிமசின்ட்டு இவங்களோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பல வருஷமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு முகமது அலி, மைக் டைசனு, மைக்கேல் ஜாக்சனு இந்த மாதிரி பல பிளாக்ஸ் ப்ரூஃப் பண்ணி தூக்கி போட்டாங்க. அந்த செரீனா வில்லியம்ஸ் சிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசைன் போல்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். யாராலையும் எங்கேயுமே பிளாக் சூப்ரிமசியை தாண்டி அவங்களால் ஒன்றுமே பிடுங்க முடியலை அப்படின்றதான் உண்மை. அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷனை பேசிக் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு தான் இது ஃபுல்லாக நடக்குதா அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு கேள்வியாக நிற்கிது.
சரி, இப்போ வந்து இந்த பாலிசிஸ் பற்றி பேசினேன்ல, ஒரு டிரான்ஸ் உமனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒரு இன்டர்செக்ஸ் பர்சனும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. டிரான்ஸ் உமனாக இருந்தாங்கன்னா அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து அவங்க கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணணும் 12 மாதத்துக்கு அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதோட குவான்டிட்டி எல்லாம் அந்த பாலிசிஸ் இருக்கும். அந்த பாலிசிஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்டர்செக்ஸ் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து மேட்டர் கிடையாது. ஆனால் அவங்களோட மசில் க்ரோத் எப்படி இருக்குது, அவங்களோட மசில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண விடுறாங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் அவங்க வந்து பூர்த்தி பண்ணணும். அப்படின்னா தான் எலிஜிபிள்னு ப்ரூவ் பண்ணிட்டு உமன் ஸ்போர்ட்டில் வந்து அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதே வந்து ஒரு விமன் டிரான்ஸ்மேனாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த வித எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் மீட் பண்ண தேவையில்ல. அவங்க டேரெக்டாக மென் ஸ்போர்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இதுதான் ஒலிம்பிக்ஸோட பாலிசி. அதன்படி தான் இவங்க எல்லாரையுமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஜெண்டரை எப்படி அவங்க வெரிஃபை பண்ணுறாங்கன்னா அவங்க பிறப்பால் என்ன ஜெண்டர்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க ஜெனிட்டல்ஸை வச்சு. அண்ட் தென் என்ன செக்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. அண்டு பாஸ்போர்ட்டில் என்ன செக்ஸ் இருக்குது, என்ன ஜெண்டர்னு இருக்குது, அண்ட் அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சு தான். ஆல்சோ ஒரு தடவை தன்னை வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஆணாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா 4 வருஷத்துக்கு அதை குறைஞ்சபட்சம் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அவங்களும் அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த பாலினத்தை வந்து மாற்ற முடியாது. அப்படி தான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். மினிமம் அந்த க்ரைட்டீரியாவும் இருக்குது. சரி, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண விடாங்க. இந்த இன்க்ளூசிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ் உமன் அண்டு குயர் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பாலிசிஸ் டெவலப் ஆகிருக்கு. இது சாதாரணமாக டெவலப் ஆகல, பல வருஷமாக இதுக்கு வந்து பல பேர் இதுக்கு போராடி இருக்காங்க. பல பேர் இதுக்கு அகைன்ஸ்டாக கேஸு ஃபைல் பண்ணி அவங்க வாதாடி அதில் வந்து கிடைச்ச வெற்றி தான் இது எல்லாமே. ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன். நானும் ஸ்போர்ட்ஸை பெருசாக ஃபாலோ பண்ணுற ஆள் இல்லை. பட் இந்த விஷயத்துக்காக நான் திருப்பி நிறையா விஷயங்கள் படிக்கும்போது நிறையா இன்ஃபோ எனக்கு கிடச்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் குயர் கம்யூனிட்டியை பற்றியும் டிரான்ஸ் பீப்புளை பற்றியுமான தெளிவும் இன்னும் அதிகமாகிருக்கு. ஸோ அதை பற்றி தொடர்ந்து வீடியோ பண்ணணும். ஏன்னா ஒரு வீடியோவில் இது எல்லாத்தையும் பேச முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என் யூடியூப் சேனலில் இந்த கேஸ் பற்றினதும் அண்டு ஸ்போர்ட்ஸில் விமென் ஸ்போர்ட்ஸில் எப்படி குயர் பீப்புளை இன்க்ளூசிவாக கொண்டு வரது அப்படின்றதுக்கான பாலிசிஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு, எங்கெங்கே இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு, யார் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படிலாம் இதனால் திருப்ப ஆகிருக்கு அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து கண்டென்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குயர் அலையாக நான் ஒரு இடத்துல பேசுகிறேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபாலோவர்ஸை எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ண முடியுமோ அதை வந்து நான் தொடர்ந்து பண்ண போகிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.